ஹை ரேங்கிங் டிப்ளமேட்டிக் சோர்ஸ் இப்போ அல்ஜசீரா இருக்காங்களே, அவங்க கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா, ஈரான் இந்த 15 அம்ச திட்டங்களுக்கான ப்ரொபோசலை ரிசீவ் பண்ணிட்டாங்களாமா, கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாமா. ஆனா அவங்க என்ன தெரியுமா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களா ஈரானு, இது எக்ஸ்ட்ரீம்லி மேக்சிமலிஸ்ட் அண்ட் அன்ரீசனபிள்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க எல்லாமே அமெரிக்காவுக்கு சாதகமாகவும் இருக்கு, நாங்கள் எதிர்பார்க்கறது ஒன்றுமே இல்லையே, இதெல்லாம் நியாயமே இல்லாத ப்ரொபோசல்ஸ்னு ஈரான் இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கிறதா வெளியே வந்திருக்க விஷயம் அல்ஜசீரா மூலமா. ஸோ இது தொடர்ந்துட்டே போச்சுன்னு வைங்க, கண்டிஷன்ஸை போடுவோம் எடுத்துக்க மாட்டோம் தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு, உலகம் என்ன அமைதியில்லா சூழலை தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கணும். ஈரான் கவர்மெண்ட் இப்போ என்ன தெரியுமா சொல்றாங்க கொந்தளிப்போடு, யாரு ட்ரம்ப், அவர் யாரு இந்த போர் எப்போ நிற்கணும் அப்படின்றத முடிவு பண்றதுக்கு, அதை முடிவு பண்ண வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம், அவரெல்லாம் அலோவ் பண்ண மாட்டோம். இப்போ போர் ஆரம்பிப்பா முடிவு பண்றாருல, அதில் போர் ஆரம்பிக்கிறதுன்னு அவர் ஆரம்பிச்சுக்கிட்டோம், முடிக்கிறத நாங்கள் தான் சொல்லுவோன்னு ஈரான் அரசு இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரொபோசல்ஸ் ஒன்று ஒன்றா தூக்கிட்டு வராங்கல்ல, அதில் எங்களுக்கும் ஃபேவரான விஷயங்கள் இருக்கணும், ப்ரொபோசல்லாம் அப்படிதான் இருக்கணும். அதை விட்டு எல்லாமே அமெரிக்காவுக்கான விஷயமா இருந்துச்சுன்னா அவங்க எதுக்காக இந்த பேச்சுவார்த்தைன்ற பேர்ல உலகத்தை ஏமாத்தணும், எங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும், அவங்கள வச்சுக்கணும் இந்த ப்ரொபோசல்ஸ்னு ஈரான் அரசு இப்போ இவ்வளோ கோபமாக பேசியிருக்காங்க. ஸோ ஒன்று தெளிவாக புரியுதா, அமெரிக்கா போட்டிருக்க கண்டிஷன்ஸை ஈரான் முற்று முழுக்க ஏற்றுக்கல, இதுதான் தெளிவாக இங்கே புரியுது.